பாமக இனி வேண்டாம், திமுகவில் இணைந்தார் ஜி.கே. மணி. அதாவது பாமகவில் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் இடையே உட்கட்சி பூசல் கடந்த ஒரு ஆண்டுகளுக்கு மேலாகவே நீடித்து வரும் நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சி இரு அணிகளாகவே செயல்பட்டு வருகிறது. மேலும் இந்த இரண்டு அணிகளுக்கு இடையேயும் மோதல் போக்குகள் தினம் தினம் புது புது உச்சத்தை எட்டி கொண்டிருக்கின்றன. குறிப்பாக அன்புமணி தரப்பிலிருந்து பாமக நிறுவனர் ராமதாஸ் பின்னால் இருப்பவர்கள் அவரை தவறாக வழிநடத்துகிறார்கள் என குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு வந்தது. அதே சமயத்தில் அன்புமணி ராமதாஸ் பாமகவின் கௌரவ தலைவராக இருக்கும் ஜி.கே. மணியை துரோகி என விமர்சித்திருந்தார். இந்த நிலையில்தான் ராமதாசும் அன்புமணியும் ஒன்றாக இணைவார்கள் எனில் கட்சியை விட்டு வெளியேற தயார் என்று ஜி.கே. மணி பத்திரிகையாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்த ஜி.கே. மணி, அன்புமணி என்னை துரோகி என கூறியது வேதனையாக இருக்கிறது. அன்புமணியை மத்திய அமைச்சராக நானே பரிந்துரை செய்தேன். மேலும் ராமதாஸ் என்னை மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு போக வேண்டும் என கூறிய போதும் கூட அதை அன்புமணிக்கு நான் தான் பரிந்துரை செய்தேன். இப்படி அவருக்கு எந்த கெடுதலும் செய்யாத என்னை பார்த்து துரோகி, அப்பாவையும் என்னையும் பிரித்து விட்டார் என்று கூறுவது வேதனையாக இருக்கிறது. அவர்தான் ராமதாஸை கண்கலங்க வைத்து வருகிறார். ராமதாசும் அன்புமணியும் உட்கார்ந்து பேசினால்தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். அன்புமணியும் ராமதாசும் இணைவதாக இருந்தால் நான் கட்சியை விட்டு விலக தயார். மேலும் சட்டமன்ற உறுப்பினர் பதவியையும் ராஜினாமா செய்ய தயார் என தெரிவித்துள்ளார். மேலும் அன்புமணியும் டாக்டர் ராமதாசும் ஒன்றாக சேருகிறார்கள் என்றால் யாரெல்லாம் துரோகிகள் வேண்டாம் என்று அன்புமணி நினைக்கிறாரோ அவர்கள் எல்லாம் விலகிக் கொள்வோம் என்று சென்னையில் பாமக எம்.எல்.ஏ. ஜி.கே. மணி கூறினார். பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் மற்றும் அவரது மகன் அக்கட்சியின் தலைவருமான அன்புமணி ராமதாஸ் இடையே பூசல் சில மாதங்களாகவே நீடித்து வருகிறது. பாமகவினர் அன்புமணி ஆதரவாளர்கள் எனவும் ராமதாஸ் ஆதரவாளர்கள் எனவும் இரு அணிகளாகவே செயல்பட்டு வருகின்றனர். பாமக நிறுவனர் ராமதாஸ் பின்னாலிருப்பவர்கள் அவரை தவறாக வழிநடத்துகிறார்கள் என்று அன்புமணி குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். மேலும் அன்புமணி ராமதாஸ் பாமகவின் கௌரவ தலைவரும் எம்.எல்.ஏ.வுமான ஜி.கே. மணியை துரோகி என விமர்சித்தார். இந்த நிலையில் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய பாமக எம்.எல்.ஏ. மணி, டாக்டர் ராமதாசும் அன்புமணியும் ஒன்றாக இணைவார்கள் என்றால் அன்புமணி யாரெல்லாம் துரோகி என்று கூறுகிறாரோ அவர்கள் எல்லாம் கட்சியை விட்டு வெளியேற தயாராக இருப்பது பாமகவில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்த ஜி.கே. மணி கூறுகையில், அன்புமணி என்னை துரோகி என கூறியது வேதனையாக இருக்கிறது. அன்புமணியை மத்திய அமைச்சராக நானே பரிந்துரை செய்தேன். மேலும் ராமதாஸ் என்னை மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு போக வேண்டும் என கூறிய போது கூட அதை நான் அன்புமணிக்கு தான் பரிந்துரை செய்தேன். இப்படி அவருக்கு எந்த கெடுதலும் செய்யாத என்னை பார்த்து துரோகி, அப்பாவையும் என்னையும் பிரித்து விட்டார் என்று கூறுவது வேதனையாக இருக்கிறது. அவர்தான் ராமதாஸை கண்கலங்க வைத்து வருகிறார். மேலும் தொடர்ந்து பேசிய ஜி.கே. மணி, தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாத சக்தியாக பாமகவை உருவாக்கியவர் ராமதாஸ். அன்புமணியின் செயல்பாடுகளால் ராமதாஸ் கண்ணீர் வடிக்கிறார். கட்சிக்காக ராமதாஸ் பல முறை சிறை சென்றார். அன்புமணி எத்தனை முறை சிறை சென்றார் என்று கேள்வி எழுப்பினார். பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டு விட்டது என்று அன்புமணி பேசியது மனசாட்சிக்கு எதிரானது என்று கூறிய ஜி.கே. மணி, மனதளவில் கூட துரோகம் நினைக்காத என்னை துரோகி என்று அன்புமணி பேசுகிறார். இது மிகவும் வருத்தமாக உள்ளது என்று தெரிவித்தார். அன்புமணியை அமைச்சராக்க கூடாது என்று உறுதியாக இருந்தவர் காடுவெட்டி குரு என்று தெரிவித்த ஜி.கே. மணி, பாமகவில் ஏற்பட்டுள்ள பிளவுக்கு நான் தான் காரணம் என்று அன்புமணி பேச இருப்பதாக தெரிகிறது. ராமதாஸை கொல்லுங்கள் என்று பதிவிட்டவரை அன்புமணி பாராட்டியதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் நாங்கள் துரோகிகள் என்று நீங்கள் நினைத்தால்
நாங்கள் ராஜினாமா செய்துவிட்டு விலகிக் கொள்கிறோம். நீங்கள் வாருங்கள், ஒன்று சேருங்கள். நாங்கள் எந்த கட்சிக்கும் சென்று சேரமாட்டோம். நீங்கள் மீண்டும் அழைத்தால் வருவோம், இல்லாவிட்டால் அமைதியாக இருப்போம் என்று ஜி.கே. மணி கூறினார். மேலும் தமிழ்நாடு சமூக நீதியின் முன்னோடியாக கருதப்படும் மாநிலமாக தனது இடஒதுக்கீட்டு கொள்கையை வழங்கி நூற்றாண்டுகளை கடந்து நிற்கிறது. 1920களில் இருந்தே தொடங்கிய இந்த பயணம் பிராமணர் அல்லாத மக்களின் உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் உருவெடுத்தது. இந்த ஒதுக்கீடுகள் தமிழ்நாட்டில் 89% மக்கள் தொகைக்கு சமூக நீதியை உறுதி செய்யும் வகையில் வடிவமைக்கப்பட்டவை. கல்வியில் தொடங்கி அரசியல் வரை இடஒதுக்கீடு என்பது முக்கியத்துவம் பெற்றுள்ளது. கல்வியில் மதிப்பெண் மற்றும் இடஒதுக்கீடு அடிப்படையில் இடங்கள் ஒதுக்கப்படும் போது பொருளாதார ரீதியில் பின்தங்கிய மக்களும் முன்னேற வழிவகுக்கிறது. இந்த நிலையில் தென் தமிழ்நாட்டை மையமாக கொண்டு வாழக்கூடிய முக்குலத்தோர் மக்களுக்கு தனி இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி வலியுறுத்தியுள்ளார். முக்குலத்தோர் மக்கள் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சமுதாய மக்களுக்கும் தனித்தனி இடஒதுக்கீடு அளிக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் 118வது ஜெயந்தி விழா மற்றும் 68வது குரு பூஜை கொண்டாடப்பட்ட நிலையில் பல்வேறு அரசியல் கட்சியினர் முத்துராமலிங்க தேவர் சிலைக்கு மரியாதை செலுத்தி வந்தனர். முதலமைச்சர் ஸ்டாலின், துணை குடியரசுத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன், டிடிவி தினகரன் உள்பட ஏராளமான அரசியல் கட்சிகளினர் மரியாதை செலுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் மதுரையில் தேவர் சிலைக்கு மரியாதை செலுத்திய பின் ஜி.கே. மணி இதனை வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு சமூக நீதியின் முன்னோடியாக கருதப்படும் மாநிலமாக தனது இடஒதுக்கீட்டு கொள்கையை வழங்கி நூற்றாண்டுகளை கடந்து நிற்கிறது. 1920களில் இருந்தே தொடங்கிய இந்த பயணம் பிராமணர் அல்லாத மக்களின் உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் உருவெடுத்தது என்று ஜி.கே. மணி கூறியுள்ளார். மேலும் பாமகவில் நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி இடையே மோதல் போக்கு உச்சக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் ராமதாஸ் தரப்பு திமுக கூட்டணியில் இணைய இருப்பதாகவும், அன்புமணி தரப்பு அதிமுக பாஜக கூட்டணியில் இணைய இருப்பதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது. இந்த விவகாரம் தொடர்பாகவே தந்தை மகன் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது. இருந்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சியும் தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் இதனை தற்போது வரை வெளிப்படையாக அறிவிக்கவில்லை என்றாலும் தங்களது கூட்டணி குறித்து அறிவிக்கப்பட்டால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொடர்வதாகவே அறிவிக்கும் என்று அரசியல் வட்டாரத்தில் பரவலாக பேசப்படுகிறது. சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.